மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸ் மட்டுமல்ல, விசிகா உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சிகளையும், குறிப்பாக காங்கிரஸையும் விசிகாவையும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே வைத்து அங்குலமாக சிதைத்து கொண்டிருக்கிறது என்பது இந்த ரெண்டு கட்சிகளிலும் உள்ள விவரம் அறிந்த தொண்டர்களிடம், தலைவர்கள், மனசாட்சி உள்ள தலைவர்களிடம் பேசினால் அவர்கள் இதை 100% ஒப்புக்கொள்வார்கள். தொண்டர்கள் மத்தியில் கேட்டிங்கன்னா 90% மாணிக்கம் தாக்கூர் கருத்தை தான் எதிரொலிக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஓகே, பாசிச பாஜகவை எதிர்ப்பதில் கூட்டணி வேணும்னா அப்போ அது காங்கிரஸை விழுங்கி தான் அதை திமுக செய்யும்னா அது எப்படி ஒரு காங்கிரஸ்காரனால ஏற்றுக்கணும்? இந்த விமர்சனம் செய்வது என்பது ஒரு பிரஜையின் உரிமை. ஓகே, அந்த உரிமை பிரவீன் சக்கரவர்த்திக்கு இல்லையா? உடனே நீ ஆர்எஸ்எஸ், அடுத்த லைனு நீ ஆர்எஸ்எஸ், நீ அவன் கூட போயிட்ட, நீ இவன் கூட போயிட்ட, ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு குருமூர்த்தி கூட பொய் சொன்னால் கூட புகுந்த சொல்லணும்டா, அது குருமூர்த்தி இல்லைடா, அது ஒரு வேற ஒரு எம்பி. அதாவது இவங்களை எதிர்த்து திமுகவை எதிர்த்து எவன் பேசினாலும், அதாவது தனி மனித தாக்குதல் அல்ல, திமுகவின் கொள்கைகள், திமுக அரசின் செயல்பாடுகளை எதிர்த்து யார் பேசினாலும் உடனே அவங்களுக்கு முத்திரை குத்துறது, உடனே அவங்கள கழுவில் ஏற்றுறது, உடனே தோழமை கட்சியாக இருந்தால் அவன் மேலே நடவடிக்கை எடுன்றது, மீடியா பர்சன்ஸாக இருந்தால் அவன் வேலை போயிட்டான்றது, அவனை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது. பிஜேபி கூட பண்ணாத காரியங்களை இன்றைக்கி திமுக பண்ணிக்கிட்டு இருக்குங்க. 26 தேர்தல்களுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்பாடுகள் இப்போ இருக்க அளவுக்கு, இப்பயே பெரிய அளவில் இல்லை. பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை கணிசமாக அவர்கள் குறைத்துக் கொள்வார்கள். இந்த சந்தேகம் பிஜேபியோட மறைமுகமாக ஒரு விதமான ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்புக்கு போவாங்க, உறவுக்கு போக மாட்டாங்க, என்றைக்கும் அலையன்ஸ் போக மாட்டாங்க. அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், அந்த முட்டாள்தனத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் பிஜேபி எதிர்ப்பை மிகப்பெரிய அளவில் மட்டுப்படுத்திக் கொள்வார்கள். 21, 26 இருந்த அளவுக்கு ஒருவேளை வெற்றி பெற்றால் 26, 31 அவர்கள் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. பிஜேபி பக்கம் மெல்ல மெல்ல நகருவார்கள் என்ற சந்தேகம், ஐயப்பாடு, பெரிய சந்தேகம் ராகுல் காந்திக்கு வந்த காரணத்தால் தான் இந்த சிச்சுவேஷன் வந்திருக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் பேசுவதற்கு முன்பு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். வணக்கம் மணி சார். வணக்கம் கார்த்திக். ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்கும். கவுண்டமணியும் மணிவண்ணனும், மணிவண்ணன் அவர்கள் கபி கபின்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவார். 25 ஆண்டு காலத்துக்கு பிறகும் வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைச்சிருக்கு, அதுக்காக ரொம்ப ஆடாதன்ற மாதிரி ஒரு சில மீம்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட காங்கிரஸோடைய நிலை அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு லைம் லைட்டு, கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு வாரமாக காங்கிரஸ், மாணிக்கம் தாக்கூர், கிறிஸ் சோடங்கர், ராகுல் காந்தி, இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நேற்று இணையத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் தாவேகா கூட்டணி முடிவாகிடுச்சு, அது மிகப்பெரிய அளவில் விஜய் பேசி முடிச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு, இன்னொரு பக்கம் கேசி வேணுகோபால் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? திமுக காங்கிரஸுடைய இந்த கூட்டணி இப்படி ஒரு தொங்கலில் வரும்னு எதிர்பார்த்ததா, இல்லை இது திடீர்னு நடந்ததுனால இதெல்லாம் நமக்கு அப்படி ஒரு மாயையாக தெரியுதா? நமக்கு இந்த கூட்டணி இந்த அளவுக்கு கீழே போகணும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, சலசலப்பு இருக்கும், பட்டு சரி செய்யப்பட்டுடும். கூட்டணி தொடரும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இப்பயும் எதிர்பார்க்குறேன் கூட்டணி தொடரும். நான் இப்பயும் நம்புகிறேன் கூட்டணி தொடரும். ஓகே, பட் விரிசல் பெரிய அளவில் உள்ளே இருக்குது. மாணிக்கம் தாக்கூர் சொன்ன கருத்து, அந்த கருத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு உள்நோக்கம் இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அவர் சொன்ன கருத்து 90% காங்கிரஸ் தொண்டர்களோட கருத்து. அதிகாரத்தில் பங்கு வேணும், நம்ம எதுக்கு திமுகவோட பாவங்களை சுமக்கணும், 2014 திமுகவோட செஞ்ச பாவங்களுக்கு பழியை நம்ம அனுபவித்தோம். இதெல்லாம் பெரும்பாலான 90% காங்கிரஸ்காரர்களோட ஒரு கருத்து. உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸ் மட்டுமல்ல, விசிகா உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சிகளையும், குறிப்பாக காங்கிரஸையும் விசிகாவையும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே வைத்து அங்குலமாக சிதைத்து கொண்டிருக்கிறது என்பது இந்த ரெண்டு கட்சிகளிலும் உள்ள விவரம் அறிந்த தொண்டர்களிடம், தலைவர்கள், மனசாட்சி உள்ள தலைவர்களிடம் பேசினால் அவர்கள் இதை 100% ஒப்புக்கொள்வார்கள். 21 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் தொகுதி உடன்பாடு வாய்மொழி உத்தரவாக பெறப்பட்டது. ஓரல் அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் செய்யப்பட்டது, வார்த்தைகளால் ஒப்பந்தம். ஆனால் பல இடங்களில் அதை மீறி தோழமை கட்சிகளுக்கு, குறிப்பாக காங்கிரஸ், விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் போட்டி போட்டு வெற்றி பெற்றார்கள். மேலிடத்தில் போய் தோழமை கட்சிகள் முறையிட்ட பொழுது அறிவாலயத்திற்கு அவர்கள், திமுககாரர்கள் அழைக்கப்பட்டு உடனடியாக ராஜினாமா செய்யுங்கள் என்று எச்சரிக்கப்பட்டார்கள். ஆனால் அதையும் மீறி அவர்கள் ராஜினாமா செய்யாமல் பணியில் தொடர்கிறார்கள்.
ஒரு கட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் நான் வெட்கி தலைகுனிகிறேன்னே சொன்னார். இந்த பிரச்சனையை நீங்கள் அதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் விசிகாவுக்கான அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த அரசியல் இடத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரையில் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி மோடி எப்படி வெளியிலிருந்து பிஜேபி காங்கிரஸை அழிக்கிறதோ, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை உள்ளே வைத்து அழித்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிரச்சனையோட மூலவேர். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து அதுதான் பேசிட்டு வரோம். இதுதான் பிரச்சனையோட மூலவேர். ஏதோ அசம்பிளியில் இப்போ 25 சீட்டுக்கு பதிலாக 41 சீட்டு வேணும், 4 மந்திரி வேணுன்றதெல்லாம் அது கிடையாது இஷ்யூ. மெயின் இஷ்யூ காங்கிரஸோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை திமுக அழித்து கொண்டிருக்கிறது. ஒன்று, காங்கிரஸும் எந்த விதமான அரசியல் வேலைகளிலும் ஈடுபடாமல், கட்சியை பலப்படுத்துகிற எந்த வேலைகளிலும் ஈடுபடாமல் கடந்த 4.25 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட திமுகவோட தொங்கு சதையாக மாறிப்போனது. இந்த 4.25 வருஷத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போராடியதில் 10ல் 1 பங்கு கூட காங்கிரஸ் போராடவில்லை. எந்த மக்கள் பிரச்சனைக்காக காங்கிரஸ் மக்கள்கிட்ட தெருவில் இறங்கி போராடி இருக்கு? சுத்தமாக கிடையாது. நாடு முழுவதும் பாத யாத்திரை போகிற ராகுல் காந்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் அல்லது 6 மாத காலம், மினிமம் 3 மாதம் தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்களுக்கு பாத யாத்திரை போயிருந்தால் கூட காங்கிரஸ் பலப்படுத்தப்பட்டிருக்கும். மக்கள் பிரச்சனைகளுக்கு அரசுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடி இருந்திருக்கணும். மாறா திமுகவுக்கு வெண்சாம்பரம் வீசுறதுலையும் திமுக காரர்களே வெட்கி தலைகுனிய வேண்டிய அளவுக்கு திமுகவை பாராட்டி புகழ்றதும் தான் காங்கிரஸோட இன்றைய வேலையாக மாறிப்போனது. ஸோ காங்கிரஸோட வாக்கு வங்கி உள்ளே இருக்கக்கூடிய இது பெரிய அதிர்வலைகளை காங்கிரஸுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. இந்த கூட்டணி தொடரணும்னு, திமுக கூட்டணி தொடரணும்னு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் அதை தாண்டி கட்சியோட நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், இருக்க போவதாக கனவு காண்பவர்கள், தொண்டர்கள் மத்தியில் கேட்டிங்கன்னா 90% மாணிக்கம் தாக்கூர் கருத்தை தான் எதிரொலிக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஓகே, பாசிச பாஜகவை எதிர்ப்பதில் கூட்டணி வேணும்னா அப்போ அது காங்கிரஸை விழுங்கி தான் அதை திமுக செய்யும்னா அது எப்படி ஒரு காங்கிரஸ்காரனால ஏற்றுக்க முடியும்? என்னதான் இது கொள்கை கூட்டணியாக இருந்தாலும் அவங்க இடத்த நீங்கள் பிடிச்சிங்கன்னா, அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை டெஸ்ட்ராய் பண்ணுறீங்கன்னா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? ஓகே. ஆனால் அதிகாரத்தில் பங்கு கேட்குற அளவுக்கு கடந்த 4.5 வருஷத்தில் 5 வருஷத்தில் காங்கிரஸ் தன்னை வளர்த்துக்குச்சா, பாலிடிக்ஸ் பண்ணிச்சான்னா அது 0. அதையும் பேசி தான் ஆகணும். அந்த தகுதி காங்கிரஸுக்கு இருக்கான்னா தகுதி அவங்க வளர்த்துக்கல. ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா இங்கே பாஜக பண்ண அளவுக்கு கூட காங்கிரஸ் இங்கே எதுவும் பண்ணலை. இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை எதிர்த்து நடத்திய போராட்டங்கள் அளவுக்கு கூட காங்கிரஸ் பண்ணலை. கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் தான். மற்ற நேரத்தில் எதிர்கட்சி. திமுக ஆட்சி, இது கூட்டணி ஆட்சி இல்லை. இந்த ஆட்சியோட சாதனைகளை திமுக தான் மொத்தமாக எடுத்துகிட்டு போகுது. ஆனால் இந்த ஆட்சியோட அலங்கோலங்களை, வேதனைகளை கூட்டணி கட்சிகள் பகிர்ந்து கொள்கிறார்கள். சாம்சங் தொழிலாளர்களை அடித்து போலீஸை வைத்து துவைக்கிறார்கள்னா அந்த பாவம் இடதுசாரிகள் மேலேயும் மற்ற கட்சிகள் மேலேயும் வருது. வேங்கவேல் இன்சிடென்ட்டில் தலித்துகளுக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அநீதி இழைக்கப்படுதுன்னா அந்த பாவத்தை ஸ்டாலின் மட்டும் சுமக்கலை, திருமாவளவன் தான் அதிகமாக சுமக்கிறார். அப்போ கிரெடிட்டை திமுக எடுத்துகிட்டு போது, அலங்கோலங்களை, வேதனைகளை, துயரங்களை கூட்டணி கட்சிகள் பங்கு போடுனா இது என்ன வித்தியாசமான உறவு? இங்கே தான் சிக்கலே வருது. நேற்றுக்கு திருமாவளவனோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதிகாரத்தில் பங்கு கேட்பது அவர்கள் உரிமைன்றாரு. ஏன் இந்த வார்த்தை வைகோ வாயிலேருந்து வரல? வைகோ திமுகவோட போய் சேர்ந்துடணும்னு பார்க்குறாரு. மெர்ஜ் பண்ணிடலாம் வைகோ இதுக்கு பதிலாக. இந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதையை இழந்து 33 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசக்கூடாத பேச்சை பேசிட்டு வெளியில் வந்த வைகோ இன்னைக்கு மகனோட அரசியல் எதிர்காலத்துக்காக தான் சொந்த கட்சியை மொத்தமாக வித்துட்டார். அதுக்கு மெர்ஜே பண்ணிடலாம். இப்படி வித்துட்டு இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வித்துட்டு இருக்கிறது, நீ மெர்ஜே பண்ணிடலாம். நீ எத்தனை பேர் சேர்த்தான் அந்த கட்சியில்? இன்னைக்கு கம்ப்ளீட்டாக அங்கேயும் தொண்டர்கள் கிடையாது. 1 man பார்ட்டி, 2 man பார்ட்டி, அப்பா புள்ள 2 பேர் தான், வேற யாரும் கிடையாது. இது இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக போய்விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த சூழல் என்பது மிக மிக சாதகமான ஒரு சூழல். சார், கேள்வியே கேட்கக்கூடாதுன்ற அளவுக்கு இவங்க ஆயிட்டாங்களா? ஆயிட்டாங்க. கேள்வியே எவனும் கேட்கக்கூடாது. இப்போ மாணிக்கம் தாக்கூர் கேட்கறது அவங்க கட்சியில் அவர் கேட்குறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி 5000 ரூபாய் போட்டதுன்றது வரவேற்கத்தக்கது. ஆனால் இது உன்னால் மட்டும் நீ ஜெயிச்சிடாதுன்னு சொன்னதுக்கு அதுக்கு எதுக்கு அவ்வளோ திட்டுறானுங்க? அது உண்மைதானே? அது 5000 ரூபாய் போட்டால் நீ ஜெயிச்சிருவியா? இல்லை, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கறது என்னங்க? இது சர்வாதிகாரம். அது தலைமையில் கேட்டிருக்காங்க. சர்வாதிகாரத்தின் உச்சம் இல்லை. ராகுல் காந்தியை பார்லிமெண்ட்ல பேச விடாம பிஜேபி செய்யறதுக்கும், தோழமை கட்சியிலேருந்து எவனும் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு திமுகவும் திமுகவோட தொங்கு சதைகளும் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? தி டிசென்ட் இஸ் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்வாங்க. மாறுபட்ட கருத்து தான் ஜனநாயகத்தோட சாராம்சம். காங்கிரஸ் கட்சிக்குள்ள காங்கிரஸ் தலைமையே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது திமுக இன்னொரு கட்சி, வெவ்வேறு கட்சிகள், இது கூட்டணி ஆட்சி கிடையாது. அப்போ இந்த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்க வேண்டிய நேரம் வரும்போது விமர்சிக்காம இருப்பது என்பதுதான் உண்மையாக மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? திமுகவினர் எல்லா இஷ்யூலையும் நான் சொல்கிறத தான் கூட்டணி கட்சிகள் பேசணும், மீடியா பேசணும். எங்களுடைய தொங்கு சதைகள் பேசுகிறத
எங்களுடைய வாடகை வாய்கள் பேசுறது தான் நீங்களும் பேசணும். திமுக அரசாங்கத்தோட கொள்கைகள், சாதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றை பற்றியும். 5000 ரூபாய் கொடுத்தது ஒரு பெரிய சாதனைன்னு பேசுறீங்க. அதில் 2 ஒப்பீனியன் இருக்குது. அரசாங்க கஜானால 7000 ரூபாய் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி காணாமல் போயிருக்குது. 70 கோடி ரூபாய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ரிலீஸ் பண்ண முடியாத நிதித்துறை செயலர், எதிர்கொள்ளக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய நிதித்துறை செயலர் ஒரு கையெழுத்தில் ஓரிரவில் 7000 கோடி ரூபாயை ரிலீஸ் பண்றாரு. எங்கிருந்து இந்த பணம் வந்தது? இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இது எல்லாரும் கடந்து போறாங்க. நாளைக்கு உன் தலையிலையும் என் தலையிலையும் தான் இது விடிய போகுதுன்ற புத்தி கூட இல்லையே. அப்ப இதை விமர்சனம் செய்வது என்பது ஒரு பிரஜையின் உரிமை. அந்த உரிமை பிரவீன் சக்கரவர்த்திக்கு இல்லையா? உடனே நீ ஆர்எஸ்எஸ், அடுத்த லைனு நீ ஆர்எஸ்எஸ், நீ அவன் கூட போயிட்ட, நீ இவன் கூட போயிட்ட, ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு குருமூர்த்தி கூட பொய் சொன்னால் கூட புரிந்து சொல்லணும்டா. அது குருமூர்த்தி இல்லைடா, அது வேற ஒரு எம்பி. அதாவது இவங்களை எதிர்த்து திமுகவை எதிர்த்து எவன் பேசினாலும், அதாவது தனி மனித தாக்குதல் அல்ல, திமுகவின் கொள்கைகள், திமுக அரசின் செயல்பாடுகளை எதிர்த்து யார் பேசினாலும் உடனே அவங்களுக்கு முத்திரை குத்துறது, உடனே அவங்கள கழுவில் ஏற்றுறது, உடனே தோழமை கட்சி இருந்தால் அவன் மேலே நடவடிக்கை எடுன்றது, மீடியா பர்சன்ஸாக இருந்தால் அவன் வேலை போயிட்டான்றது, அவனை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது. பிஜேபி கூட பண்ணாத காரியங்களை இன்னைக்கு திமுக பண்ணிக்கிட்டு இருக்குங்க. திமுகலே யாராவது சொன்னா கூட அவங்களுக்கே அந்த நிலைமை வரும். அது கண்டிப்பாக அந்த நிலைமை வரும். நான் சொல்கிறத நீ செய்யணும். திமுக என்ன செய்கிறதோ அதை அப்படியே வார்த்தை பிசகாமல் நீ அதை மறுபிரதி எடுத்து பேசணும். தேனும் பாலும் ஓடுதுண்டு. திமுக கிழக்கில் சூரியன் உதிக்கலைங்க, மறைஞ்சிச்சு, இப்போ மாறி மேற்கில் உதிச்சுதாங்க கிழக்கில் சூரியன் வருதுன்னு சொன்னால் ஆமான்னு நீ சொல்லணும். இல்லைன்னா நீ ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. 5000 ரூபாய் இஷ்யூன்றது எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இஷ்யூ. திடீர்னு ஓவர் நைட் நீ போடுற. 2 மாதத்துக்கும் மேலாக தமிழ்நாடு போராட்ட களமாக இருக்குது. 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பள உயர்வு கேட்குறவன நீ அடித்து விரட்டுற போலீஸை வச்சு, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு நாளைக்கு 12,500 ரூபாய் ஒரு மாதம் கொடுத்தவனுக்கு 15,000 ரூபாய் மாற்றினதை பெரிய சாதனையாக பேசுகிறேன். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம், கொத்தனார் சம்பளம் 1000 ரூபாய். அவன் இன்னமும் போராடுறான். மாற்றுத்திறனாளிகளை விடிய அடித்து வேனில் கொண்டு போய் இறக்குறீங்க. இந்த தூய்மை பணியாளர்கள்லையே சம்பள உயர்வு கேட்டால் உணவு அது எவ்வளோ பெரிய ஒரு மோசடிங்க. உலகம் முழுதும் முதலாளிகளும் அரசுகளும் செய்கிற மோசடி வேலை தானே இது. சம்பளம் உயர்வு கேட்குறவனுக்கு சலுகையை கொடுக்கறது, சம்பள உயர்வு சலுகையால் காம்பன்சேட் பண்ணணும் என்பது ஒரு வழக்கமான போர் தந்துடும். ஊதிய உயர்வு கேட்டால் காலை உணவு கொடுப்பீங்களா? ஆகவே இது எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு துணிச்சல் இல்லாத, கோழைகளாகி போன, மொத்தமாக கொத்தடிமைகளாகி போன கட்சியில் ஏதோ ஒரு குரல் வருது. அந்த குரலுக்கு உள்நோக்கம் இருக்கலாம். இல்லை, அது இல்லைன்னு மாணிக்கம் தாக்கூருக்கு உள்நோக்கம் இருக்கலாம், உறுதியாக ஏற்பட்ட முறையில் உள்நோக்கம் இருக்கலாம், இருக்கும், நான் நம்புகிறேன். ஆனால் அவர் எழுப்புற பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த காங்கிரஸோட பிரச்சனை. இன்னைக்கு காங்கிரஸுக்குள்ளே நீ ஒரு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினா 90% மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறது கரெக்டுன்னு. இன்றைக்கி இது தப்புன்னு பேசுகிறவங்களும், இந்த திமுக உறவு தொடரணுன்றவங்களும் யார்? திமுகவுடைய ஆதரவில் எம்எல்ஏவான எம்பி ஆனவங்க. அவங்க திமுக ஆதரவில் தான் எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்கன்றதுல மாற்று கருத்தே இடம் இல்லை. யார் சொன்னால் இவங்கெல்லாம் திமுக இல்லைன்னா ஜெயிப்பாங்கன்னு? ஒருத்தவங்க கூட ஜெயிக்க முடியாது. பட் அரசியல்ன்றதே அதானே. இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எவ்வளோ ஜெயிக்கும்? அது சைபர் தாங்க. ஆனால் உனக்கு முன்னால் நீ அதுக்கு முன்னால் 2 1 போட்டால் அந்த சைபர் இல்லைன்னா அதுக்கு மரியாதை கிடையாது. அப்போ அந்த சைபருக்கான மரியாதையை கூட நீ கொடுக்கல. இல்லை, பிரச்சனைகளின் அடிப்படையில் இது ஒரு தனி கட்சியோட ஆட்சி, இது கூட்டணி ஆட்சி அல்ல. ஓகே, அந்த கட்சியோட ஆட்சியில் நடக்கிற ஆட்சின்னா 1000 அவலங்கள் இருக்குங்க. அப்போ அந்த அவலங்களை சுற்றி காட்டும்போது, கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எதுக்கு அது திமுகவுக்கு எதிரான அல்லது தனிமனித தாக்குதலாக பார்க்கப்படுது? அப்போ இதையும் காங்கிரஸும் போய் ஆதரிக்குது. நேற்று கேசி வேணுகோபால் 2 கட்டான பேசிட்டு போயிருக்காரு. கூட்டணி தொடருன்ட்டாரு. தாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், பாசிசத்தை, வகுப்புவாதத்தை எதிர்த்து போராடுவோம்ட்டாரு. தாவேக்குடன் கூட்டணியானால் தலைமை தான் முடிவு பண்ணுன்றாரு. இது என்ன பதில்? நாங்கள் இப்போ வரைக்கும் கூட்டணியில் இருக்கோம், தாவேக்காவுடன் கூட்டணின்றத தலைமை முடிவு. அப்புறம் பேச்சுவார்த்தைக்காக காத்திருக்கிறோம்ன்றாரு. இவர்களுக்கு இந்த அளவுக்கு ஏன் இறைஞ்சுகிறார்கள்? சொடாங்கர் சொல்லி 10 நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 80 நாள் ஆகுது குழு போட்டு. தினமும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பாங்கன்னு காத்திருக்கோம், பேச்சுவார்த்தைக்கு அழைப்பாங்கன்னு காத்திருக்கோன்றான். அதாவது அழைப்புதழ்கள் விரும்பி பெறப்படுவதில்லை. இன்விடேஷன்ஸ் ஆர் ரிசீவ்டு நாட் ஆன் ரிக்வெஸ்ட்னு வாங்க. அப்போ உங்கள் சுய மரியாதையை நீங்கள் அடகு வச்சு, அப்போ அதுதானா இந்த பேச்செல்லாம் பேசாமல் அது இருந்து தொலைச்சிருக்கலாம்ல. சொடாங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர்லாம் வாய மூடி நான் அமைச்சராக இருந்திருக்கலாம். கொத்தடிமை ஆகுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், மொத்தமாக குத்தடிமை ஆகிட்டு போயிட்டேன். எதுக்கு அப்பப்போ முதுகு உனக்கு நிமிருது? வளைந்த முதுகாகவே இருந்து விட்டு போகட்டுமே, எதற்காக அது நிமிருகிறது? இப்போ எங்கே நிற்கிறீங்க நீங்கள்? 2 கட்டானா இவ்வளோத்தையும் பேசிட்டு கேசி வேணுகோபால் கூட்டணி, தாவேக்குடன் கூட்டணியான தலைமை முடிவு செய்கிறாரு. அப்போ என்ன மெசேஜ் நீ கீழே கொடுக்குற? ஆனால் இன்னமும் நம்ம பேசுகிற மாதிரி ராகுல் காந்தியை யாருமே இதில் தலையிடலைன்றது எப்படி பார்க்க? ராகுல் காந்தியோட ஆசீர்வாதத்தில் தாங்க மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசுகிறாங்க. அவங்க ஆசீர்வாதம் இல்லாமலாம் பேச முடியாது. அங்கே சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்லிகார்ஜுன கார்கே நாம் கி ஆவாஸ் பெயருக்கு தலைவர். உண்மையான முடிவுகள் எத்தனையும் ராகுல் காந்தி எடுக்கிறாரு. பிஜேபியில் எப்படி ஆர்எஸ்எஸ் எடுக்குதோ, அல்லது பிஜேபி தலைவர் யார் இப்போ பிஜேபி தலைவர்? நவீன். ஆமாம், அவர் எடுக்கிறாரா முடிவு? மோடி எடுக்கிறாரா? மோடி தான் எடுக்கிறாரு. அப்போ உண்மையான தலைவர் வேறு.
நபீன் எடுக்கிற மாதிரி நபீனோட பொசிஷன் தான் இங்கே மல்லிகார்ஜுன கார்கே பொசிஷன். எல்லாருக்கும் தெரியும் ராகுல் காந்தி தான் தலைவர்னு. ஏன் ராகுல் காந்தி அமைதியாக இருக்கார்? இவ்வளோ நடந்த பிறகும் இவ்வளோ நடந்திருக்குது, எதுக்கு அமைதியாக இருக்கு? நேற்று என்ன பெருசாக வந்து அவர் வந்து இண்டிகேட் பண்ணுறாருங்க கூட்டணி தான் இருக்கும்னு. ஆனால் தாவேக்காவோட உறவு எப்படி இருக்குன்னா அது கூட்டணி குறித்து தலைமை முடிவு செய்கிறார். நீ தான் தலைமையை அவங்க இப்படியே அடிச்சுக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே போவாங்க. கசப்பு மேலோங்கும். ஒரு கட்டத்தில் சோனியா காந்தி தலையிட்டு இதை சரி செய்ய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது இவர்களே சரி செய்து கொள்வார்கள். கூட்டணி தொடரும். கூட்டணி என்ன காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் விஜய் மீது ஒரு காதல் இருந்தாலும் ஒரு அசம்பிளி எலெக்ஷனை புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சியை நம்பி அவங்க போக மாட்டாங்க. கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை தான்னா கூட அது ஒரு மாபெரும் குற்றம் மாதிரி இப்போ பேசப்படுது இல்லையா? அவங்க வெளியே போறதே ஒரு அதுதாங்க. இப்போ ஹிந்து எடிட்டோரியல் கூட திமுகவுக்கு சொரிஞ்சு விட்டு எழுதப்பட்டிருக்கு. யார் ஹிந்து எடிட்டோரியல் எழுதுவாங்க? அது யார் அந்த ஹிந்து அந்த டைரக்டரில் யார் வந்து முதலமைச்சர் பின்னாலேயே சுற்றின்னு இருக்காருன்ற நமக்கு தெரியும். அவ்வளோ பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகையில் 140 ஆண்டுகால பாரம்பரியமிக்க பத்திரிகையில் திமுக காங்கிரஸ் உறவில் காங்கிரஸை வசப்பாடி தான் வருது. அந்த அளவுக்கு எல்லாரும் இன்று கட்டுண்டு கிடக்கிறார்கள். மீடியா என்டையர் மீடியா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மீடியா கேப்சர்டு பை டிஎம்கே. 90% மீடியா திமுக கைப்பற்றி விட்டது. பப்ளிக் ஒப்பீனியனை அவங்க மோல்டு பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த 2 கட்சிகளுக்கு இடையில் உள்ள ஒரு பிரச்சனையில் ஊடகங்களோட வேலை என்பது என்ன நடக்குதுன்னு சொல்கிறது தானே ஒழிய ஒரு தரப்பாக சார்பாக எடுத்து பேசுறது கிடையாது. ஓகே, இன்னைக்கு இது வந்து ஒரு குத்தமாகவே இது காங்கிரஸ் கேட்கறது ஒரு குற்றம் அப்படின்ற லெவலுக்கு போகுது. இல்லை, பொலிட்டிக்கல் பார்ட்டி தனக்கு பவர் வேணும்னு கேட்கறது அதோட அடிப்படை உரிமை. ஓகே, அதில் ரூலிங் பார்ட்டி சைடு சேர்ந்துக்கிட்டு நீ பேசுறதுன்றது எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம். இது நீ விலை போனால் மட்டும்தான், நீ உன்னை வித்தாதான் இதை பேச முடியும். அப்படி தான் வித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஓகே, இல்லை அவங்க தாவேக்கா கூட போனால் கூட அது அவங்களுடைய உரிமை தானே. அவங்களுடைய பிரச்சனை அவங்க கட்சியோட யாரோட போகணுன்றதை அவன் முடிவு பண்ணுவான். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெரேட்டிவ் எனக்கு என்னன்னா, எவனாவது திமுகவை எடுத்து பேசினானா அடுத்த நிமிஷம் அவன் சங்கி, அடுத்த நிமிஷம் அவன் தமிழ் துரோகி. பேசுறது கூட ஓகே, நீ இந்த இதை விட்டு போனாலே அது மாபெரும் குற்றம். திமுக விட்டு போனாலே மாபெரும் குற்றம். ஏன்னா நான் தான் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து பிஜேபிக்கு எதிர்க்கு ஜவாப். ஆனால் நான் பிஜேபியோட நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். அதை நீ கேட்கக்கூடாது. இது ஒரு வரலாற்று பிழை. அவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா ஆமாம் வரலாற்று. இவங்க போய் கடைசியில் பிஜேபியோட சேருவாங்க. 4 வருஷம் பிஜேபியோட இருந்தவங்க இவங்க. அப்போ பிஜேபி பற்றி பேசுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட உரிமை என்பது என்ன? அதை சொல்லுங்கள். இந்த முறை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசும்போது ஏன் அவர் கரெக்டாக தான் கேட்டார். இப்போ மாணிக்க தாகூர் ஒரு டிஎம்கே எம்பி கூட ஏன் சஸ்பெண்ட் ஆகலை? அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்பது பெரிய அளவில் ராகுலுடன் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்காதீங்கன்னு. இந்த பாருங்கள், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு திமுக மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் கோபமே காங்கிரஸை சுமக்கிறது தான். திமுக ஆட்சியோட ஊழல்களோ மற்ற பிரச்சனைகளோ கிடையாது. பேசணும் நம்ம கடந்த முறை நீ காங்கிரஸை கைட்டினா உனக்கு சொர்க்கம், ஃப்ரீ பாஸ். பிஜேபி மோடி உங்கள் பக்கம் வரவே மாட்டார். அது உங்கள்கிட்ட 32 எம்பிஸ் இருக்காங்க. அது லோக்சபாவில் 22 எம்பிஸ் இருக்காங்க. உங்களை ஆதரிக்கிற நாயுடுக்கு 16, இன்னொருத்தர் நிதிஷுக்கு 12 தான். அதில் நிதிஷ் 12, திமுக பிஜேபியோட ஐக்கியமாயிடுச்சு. நாயுடுவோட 16 தான் அவங்களுக்கு மெயின். அப்பயும் வந்து நாயுடு வந்து இப்போயே உங்களுக்கு பிஜேபிக்கு அடிமையாக இருக்கார். கூடுதல் அடிமைகளைத்தான் பிஜேபி விரும்பும். அதனால் இந்த 22 எம்பிஸ் அவங்களுக்கு லட்டு மாதிரி கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காங்கிரஸை சுமக்காதீங்கன்னு பிஜேபியோட தாக்கிது. அதை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு போதும். இந்த பிரச்சனையோட இன்னொரு கோணம் என்பது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் காங்கிரஸை திட்டுறாங்க. நீங்கள் வந்து ஏன் அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கு அவர்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது. என்ன அது எல்லா கட்சிகளும் இருக்க நியாயம். அதை தாண்டி இந்த ஸ்டாண்டுக்கான காரணம் நான் கேள்விப்படுவது 26 தேர்தல்களுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்பாடுகள் இப்போ இருக்க அளவுக்கு இப்பயே பெரிய அளவில் இல்லை. பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை கணிசமாக அவர்கள் குறைத்து கொள்வார்கள். இந்த சந்தேகம் பிஜேபியோட மறைமுகமாக ஒரு விதமான ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்புக்கு போவாங்க. உறவுக்கு போக மாட்டாங்க. என்றைக்கும் வந்து அலையன்ஸ் போக மாட்டாங்க. அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அந்த முட்டாள்தனத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் பிஜேபி எதிர்ப்பை மிகப்பெரிய அளவில் மட்டுப்படுத்தி கொள்வார்கள். 21, 26 இருந்த அளவுக்கு ஒருவேளை வெற்றி பெற்றால் 26, 31 அவர்கள் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. பிஜேபி பக்கம் மெல்ல மெல்ல நகருவார்கள் என்ற சந்தேகம், ஐயப்பாடு, பெரிய சந்தேகம் ராகுல் காந்திக்கு வந்த காரணத்தால் தான் இந்த சிச்சுவேஷன் வந்திருக்குது. ஓகே, அதாவது இந்த 25 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேன்றது காங்கிரஸை ப்ரொவோக் பண்ணுறது. இப்போ வந்து மீடியா திமுக கையில் இருக்குது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. உங்களுக்கு என்ன 25 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குன்றது. தகுதியை பற்றி யார் பேசுறது? அப்போ அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னா என்ன சொல்கிறேன், இந்த அளவுக்கு காங்கிரஸை விமர்சிக்கிறாங்கல்ல திமுகவும் திமுகவோட வாடகை வாய்களும். கைட்டிடுங்களேன் காங்கிரஸை. காங்கிரஸ் சைபர்ன்றாங்க. காங்கிரஸ் சைபர்னு சொல்லக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் காங்கிரஸால் எந்த பிரயோஜனமும் இல்லை, காங்கிரஸை கைட்டிடுங்கன்னு திமுக இலவச ஆலோசனைகளை தினமும் அள்ளி விடக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அவருடைய தராசு முள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பக்கம் சாய்கிறது என்றால், திரும்ப விவாதத்தில் 1 மணி நேர விவாதத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லைங்க, காங்கிரஸை திமுக கைட்டுண்டுங்கன்னு. விவாதம் முடியும் போது என்ன சொல்கிறாங்க, அதையும் மீறி காங்கிரஸ் தாவேக்க உடன் போனால் காங்கிரஸ் உடைவது உறுதின்னு. ஒன்றுமே இல்லை சார். அது பூஜ்யம் எப்படி சார் உடையும்?
எந்த அளவு முரண்பாடு பாருங்க, இவர்கள் எந்த அளவுக்கு பக்கசார்பு நிலை எடுத்துட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். இல்லை, திமுக வந்து ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிலாம் வச்சுருக்காங்க. காங்கிரஸ் இருந்தால் ஒரு பிளான் வச்சுருக்காங்க, காங்கிரஸ் இல்லாததுக்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னு ஒரு பேசு பொருள் இருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு பிளான் பி, பிளான் சி இருக்கக்கூடாதா? திமுகவோட வாயா இந்த ஊடகங்கள், மீடியா பர்சன்ஸ் ஏன் பேசுகிறாங்க? நீ அந்த அளவுக்கு பக்கசார்பு எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்னவோ? யுவர் ஜாப் இஸ் டு கமெண்ட், கிவ் கமெண்ட்ரி. சரி தப்புன்னு பேசுறதும் திமுகவுடைய ஊதுகுழலாவே மாறுறதும் அருவருப்பா இல்லையா? அதில் கூட நான் என்ன சொல்கிறேன், ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் பரவாயில்ல. பிளான் பி இருக்கும், பிளான் சி இருக்குன்ற, காங்கிரஸை கைட்டிடுன்ற இலவச ஆலோசனை நீ அப்படியே டன்னா அள்ளி விடுற, நல்லதுங்க, விடுங்க, தப்பே கிடையாது, அது உங்கள் உரிமை. கடைசியாக என்ன சொல்கிறாங்க, இதையும் மீறி தாவேகாவுடன் காங்கிரஸ் போனால் காங்கிரஸ் உடைவது உறுதின்றீங்க. நாங்கள் எப்போ சொன்னோம் உடையன்னு? இல்லை காங்கிரஸ் கேட்குது, நாங்கள் எப்போ சொன்னோம்? இல்லை இவங்க சொல்கிறாங்க அது இலவச ஆலோசனை, அது ப்ரெடிக்டாம். அதான் ஒன்றும் இல்லையா, உடஞ்சா உங்களுக்கு என்ன வந்தது? ஜீரோ தானே. அது ஜீரோ தானே. அது பூஜ்ஜியம் உடஞ்சா என்ன, ஒன்றா இருந்தானே. முட்டை சைபர் உடஞ்சா என்ன, போனா பாதி சைபர் தானே, ஒன்று லாபம் தானே. இந்த 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 முன்னுக்கு பின் முரணாக பேசுறதுன்றது இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு பக்க சார்பு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் வேறு நோக்கங்களுக்காக தான் இப்படி ஒரு ப்ரோ டிஎம்கே லைன் எடுக்கிறீங்கன்றது. ஒரு பிரச்சனை இருக்குங்க, 2 கூட்டணி கட்சிகளிடையே பிரச்சனை இருக்குது. அதை மீடியா எப்படி அணுகணும்? ஒன் சைடாக இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியல் எழுதியிருக்கான் பாருங்கள். அவ்வளோ பெரிய பத்திரிகைக்கு ஏன் இந்த மயக்கம், ஏன் இந்த உங்களுக்கு வந்து ஒரு தடுமாற்றம்? இங்கிலீஷ் முரசொலி தானே அது. ஹிந்து இன்றைக்கி வந்து இன்றைய ஹிந்து எடிட்டோரியல் வந்து இங்கிலீஷ் முரசொலியோட எடிட்டோரியல். இவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க பத்திரிக்கை, 8 தலைமுறைகளுக்கு வந்து மனசாட்சியாக இருந்த பத்திரிகை, சுதந்திர போராட்ட காலத்தில் முக்கிய பங்காற்றிய பத்திரிகை, இன்றைக்கும் வந்து தேசிய அளவில் நம்பகத்தன்மை உள்ள நம்பர் 1 பத்திரிக்கை. ஆனால் திமுகன்னு வரும்போது எப்படி தடமாறுறாங்க பார்த்தீங்களா? அப்போ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க பாருங்கள். மக்கள் பார்க்குறாங்க, இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அந்த காலம் மாதிரி கிடையாது. நொடிக்கு நொடி இந்த உலகம் மக்கள் முன்னால் லைவ் ரிலே போயிட்டுருக்குது. எவனையும் எதையும் மறைக்க முடியாது. அப்போ இந்த லெவலுக்கு இங்கே பப்ளிக் ஒப்பீனியனை டிஎம்கே கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் பொழுது அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இந்த அளவுக்கு பப்ளிக் நேரேட்டிவை, பப்ளிக் ஒப்பீனியனை, பொலிட்டிக்கல் நேரேட்டிவை திமுக மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னும் பொழுது அதுலேருந்து திமிரி வரணும்னு காங்கிரஸுக்குள்ளே ஒரு குரல் வருது. விசிகாக்குள்ளேயும் அது இருக்குது, வெளியில் வராமல் இருக்கணும். இது திரும்ப அதை வெளிப்படுத்திட்டார். அவங்க உரிமைன்ட்டார். அவர் கேட்பது அவர்கள் உரிமை. அப்படின்னு வைகோ வந்து உரிமைன்னு சொல்லலை, அவர்கள் இருப்பார்கள் என்று நம்புகிறேன்றாரு. இதே வார்த்தையை வைகோ சொல்லணும்ல. அவங்க உரிமைன்றதை நீ என்டார்ஸ் பண்ணாமல் இருக்க. நாளைக்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் இதுதான் நடக்க போகுது. ஆகவே இது ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப் தான். பாசிச பாஜகவை எதிர்த்து இங்கே ஒரு கூட்டணி அமையுது, எல்லாம் கரெக்டுங்க. அதுக்கு திமுக மட்டும் காரணம் இல்லைங்க, மற்ற கட்சிகளும் காரணம். ரெண்டாவது பப்ளிக் ஒப்பீனியன் நீங்கள் ஆன்டி பிஜேபிக்கு எதிராக இருக்கிறதால தான் திமுக இந்த அளவுக்கு ஆன்டி பிஜேபியாக இருக்குது. ஏன்னா 4 வருஷம் இவங்க பிஜேபியோட இருந்தவங்க. அந்த பாயிண்ட்டையே தொடாமல் இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியல் வருது. இது ஒன்றும் சும்மா வரல. வாக்கு வங்கி அரசியல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் திமுக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 4 வருஷம் 4.5 வருஷம் பிஜேபியோட எல்லா வளமான எல்லா காக்களையும் இவர்கள் அனுபவித்தவர்கள். குஜராத் இன படுகொலைகளின் உச்சத்தில் இவர்கள் மோடியை ஆதரித்து அகமதாபாத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள். இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு. இன்னைக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்க, மகிழ்ச்சி. ஆனால் அதை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டுக்கும் தொடர்ந்து பிஜேபி மோடி அவர்களை தோற்கடிப்பதற்கும் திமுக மட்டுமே காரணம் என்பது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ மற்றவங்களுக்கான பங்களிப்பை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். ஆட்சியில் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. எல்லாரும் நிறைய தான் பேசணும், எவனும் குறையே பேசக்கூடாது. அந்த வார்த்தையே வந்து எவ்வளவு, அந்த எண்ணமே எவ்வளவு ஒரு சர்வாதிகாரத்தனமானது. திரும்ப திரும்ப இந்த குரலை இவர்கள் ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தணும். இடிப்பாறை இல்லை யாமராமணன், கெடுப்பார் இல்லானும் கெடுமன். ஒரு நாளைக்கு 10 தடவையாக இந்த குரலை திமுக ஆதரிக்கக்கூடியவர்கள் நினைவில் வச்சுக்கணும். ஓட்டு போடும்போது மட்டும்தான், அந்த கடைசி 15 நாள் தான் நீ வந்து கூட்டணி. அது வரைக்கும் உன் கட்சி வேறு, அவன் கட்சி வேறு. இந்த அளவு அது கட்சியாக போய் மெர்ஜ் பண்ணிடலாமே திமுகவோட. இப்போ மாறுபட்ட கருத்தே இல்லை, எல்லாம் திமுக சொல்கிறத தான் நீ அப்படியே வந்து மறுபதிப்பை எடுப்பேன்னா எதுக்கு கட்சி நடத்துகிறேன்? அவன் ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்து எடிட்டோரியல் எழுதினது வந்து விசிகா சிபிஎம் அளவுக்கு காங்கிரஸ் வந்து இந்த 5 வருஷத்தில் இந்த அரசுக்கு எதிராக போராட்டங்கள் எதையுமே நடத்தலை. இப்போ திடீர்னு ஆட்சியில் பங்குன்னா மக்கள் எப்படி உன்னை நம்புவாங்க? அது கரெக்டான பாயிண்ட். பட் அதுதான் மெயின் ரீசனா? ஆட்சியில் பங்குன்றது தான் அவங்களுடைய முழு மூச்சான கோரிக்கையா? ஆமாம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களை திமுக எப்படி இருந்தாலும் அழிக்க பார்க்கிறது. சார் மெயின் உள்ளாட்சி அமைப்புகள் சார். இப்போ அடுத்து இந்த எலெக்ஷன் கவர்மெண்ட் முடிஞ்சோடனே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் லோக்கல் பாடிஸ் நடக்க போகுது. இன்னும் சொல்ல போனாங்க, லோக்கல் பாடிஸை சிதைப்பதில் இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கி ஆயுள் காலம் முடிஞ்ச பிறகு எலெக்ஷனை நடத்தாமல் ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு நடத்திட்டு இருக்காங்க. இதே தான் கேரளா நம்மளை மாதிரி அவங்க அடுத்த மாதம் எலெக்ஷன் போக போகிறாங்க. அவன் நடத்துகிறான் டிசம்பரில், ஏன் நம்ம நடத்த முடியாது? இது அண்ணா திமுக, ஜெயலலிதாவோ, எடப்பாடி, ஸ்டாலின், கருணாநிதி யார் இருந்தாலும் உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. இவங்களுக்கு டெல்லியிலேருந்து அதிகாரம் இவங்களுக்கு வரணும். ஆனால் அத்தனை அதிகாரத்தையும் இவங்க கையில் வச்சுப்பாங்க.
உண்மையான ஜனநாயகன்றது கீழே போகணும், பஞ்சாயத்துகளுக்கு போகணும். அதை கொடுக்கவே மாட்டாங்க இவங்க. நீ ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு நடத்துறதுக்கும் மத்திய அரசு உங்களுக்கு அதிகாரத்தை மறுக்கிறதும் ரெண்டும் ஒன்று தானே. உங்களுக்கு எதுக்கு அதிகாரம்? நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு. கீழே போகணும் இல்லை, அது கீழே போகலையே. ரெண்டாவது, அந்த கீழே போகும்போது இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க, மொத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ இது கூட்டணி கட்சிகளை மொத்தமாக உள்ளே வச்சு அழிக்குது. அவன் குரல் எழுப்பினாலும் நீ பிஜேபியோட பி டீம்ன்றீங்க. இது ஒரு வித்தியாசமான பிரச்சனை. ஆட்சி ஒரு கட்சி, இது ஆட்சியோட சாதனைகள் ஒரு கட்சிக்கு, ஆனால் ஆட்சியோட குறைகளும் வேதனைகளும் குற்றங்களும் பகிர்ந்து அளிக்கப்படுது. அப்போ இது இது உள்ள கொமையுதுங்க. விசிகாக்குள்ளே கொமையுது, காங்கிரஸுக்குள்ளே கொமையுது. அது வெளியில் வர முடியாமல் தவிக்குது. எலெக்ஷன் டைமில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இவங்க. திமுகவோட தான் இருப்பாங்க. காங்கிரஸும் திமுகவோட தான் பயணிக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. இப்படியே போகும். இது கண்டிப்பாக இவங்க திமுகவோட தான் போவாங்க. இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. திமுகவும் காங்கிரஸை கைட்டாங்க. வெளியில் எவ்வளோ வீராவசனம் பேசினாலும் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக நிலைமை திண்டாட்டன்றது உங்களை எண்ணெய் விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 3% ஓட்டு தான் அவங்களை ஆட்சி கொண்டு வரப்போகுது. 1.5% ஓட்டில் தான் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. இது 3% இருக்குது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஒருபோதும் ஆட்சியை தக்க வைக்க முடியாது. ஆனால் வெளியில் அந்த போஸ்டரிங் பயங்கரமாக இருக்கும். அது இந்த காங்கிரஸே நிர்வாகிகள் திமுக கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. அதில் சந்தேகம் 90% தொண்டர்கள் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிற கருத்தை ஆமோதித்தாலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் எம்எல்ஏ எம்பிஸ் அத்தனை பேரும் இங்கே கண்ட்ரோலில் இருக்காங்க, திமுக கண்ட்ரோலில் இருக்காங்க. 5 வருஷமாக ஒரு போராட்டம் நடத்துனாங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம்? எவ்வளோ பிரச்சனை, மக்கள் பிரச்சனை. அப்போ திடீர்னு ஆட்சியில் பங்குனா எப்படி ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க? அழுகுறப்புள்ள தானே பால் குடிக்கும். உங்கள் ஸ்ட்ரென்த்தையே நீங்கள் நிரூபிக்கலை. கம்ப்ளீட்டாக காங்கிரஸோட பி டீமை தான் நீங்கள் மாறிட்டீங்க. அசம்பிளி உள்ளே கவர்மெண்ட்டை ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணால் முண்டி அடிச்சுன்னு போய் காங்கிரஸ் முட்டு கொடுக்குது. நீ எதுக்கு முட்டு கொடுக்குற? அவங்க கவர்மெண்ட்டுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. அசம்பிளி உள்ளேயும் வெளியிலுமே அதுதான். ஸோ திடீர்னு முதுகெலும்பு நிமிரும்போது எதிர்த்தரப்புலேருந்து அடி பலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதான் இப்போ நடக்குது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்